மா 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 போனா அம்மா மாடியில் இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? நாளைக்கு அழகர் ஆத்துல இறங்குறத பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு நீங்க தானே மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. புறப்பட்டு போயிட்டாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. இப்பதான் புறப்பட்டு போறாங்க. போனா ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதுக்கு நீ சம்மதிக்கணும். ஷாலினிய ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலான்னு பாக்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அதையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நான் என்ன சுவத்தையும் சோஃபாயுமா பார்த்துட்டு இருக்கிறது? அத்தை எப்போ வருவாங்கன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏனா அவங்க போறேன்னு சொன்னதுதான் தாமதம். இடுப்புல ஏறி உட்காந்துட்டு நானும் உங்க கூட வருவேன்னு அடம் பிடிச்சா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொண்டுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல். துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரணுமா? ஷாலு, 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 பாட்டி எங்கம்மா? பாட்டியா டாடி? ட்ரெயின் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பிரிட்ஜ் வந்துகிட்டே இருந்துச்சா, கீழாக்கல தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சா, பாட்டி அதுல தம் கடியேன்னு வச்சுட்டாங்க. நீங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீங்க சாப்பிட்டாதா நானும் சாப்பிடுவேன்னு குழந்தைய அடம் பிடிக்கிறேன். குழந்தையா? குழந்தையா இது? எங்க அம்மாவை கொண்டு பழுத்தித்த இதுவா குழந்தை? நோ நோ நோ!
டாடி டாடி பாட்டியே செத்து போனாங்க. பாட்டி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. பாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாது டாடி. எனக்கு யாரு பாட்டு பாடுவாங்க? எனக்கு யாரு சோறு போடுவாங்க? என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. அந்த குழந்தை தான் உங்க அம்மாவை கொன்னுச்சுங்கிற உண்மை உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லல டாக்டர். குழந்தைக்கு ஜலதோஷம்னாலே பதைச்சு போறவ அந்த உடம்புல இப்படி ஒரு பழி வாங்குற ஆவி இருக்குன்னு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா டாக்டர். அந்த குழந்தை தான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இல்லை? ஆமா டாக்டர். அதனால தான் நான் என் உயிரையே வச்சிருந்த என் தாயை கொன்னப்புறமும் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை பிரிக்கவே முடியாதா? மிஸ்டர் மோகன், விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதில் இந்த ஆவி விஷயமும் ஒன்று. அணுவை தொலைச்சு கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆவி விஷயத்தில் மட்டும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படின்னா என் குழந்தையோட கதி? இந்த உலகத்தை விஞ்ஞானம் மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இல்லை மிஸ்டர் மோகன், அதுக்கு மேலே ஒன்று இருக்கு.
எந்த பாவிங்க என் குழந்தை மேல கண்ணு வச்சாங்களோ அவங்க கண்ணுல கொள்ளி வைக்க உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஷாலு, என்னடா கண்ணு வேணும்? எனக்கு நீதான் வேணும். என் தங்கம். மம்மி, நான் இப்ப பாடுனா நீ கேப்பியா? கேக்குறேன். எங்க பாடு பார்க்கலாம். சஞ்சாடம்மா சஞ்சாடு சாயக்கில்ல சஞ்சாடு சஞ்சாடம்மா. ஷாலு! எனக்கு இது. எனக்கு. ஐயோ, என்ன பண்றீங்க? அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குழந்தையே இப்படி உள்ள போட்டு பூட்டீங்க. என்னங்க, உங்களை தான் சாவுல இருந்து பொழைச்சு அவ இப்பதான் சந்தோஷமா பாட ஆரம்பிச்சா. என்ன வந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமான பாட்டுதான். ஆனா அது உனக்கு இல்ல போனா,
அவளுக்கு அது சாதாரண பாட்டு இல்ல மோகனா. எங்க அம்மாவை சாகடிச்ச பாட்டு, என் நிம்மதியை சாகடிச்ச பாட்டு, இப்ப உன்னையும் சாகடிக்கிற இந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. போனா நீ என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். போனா என்ன ஒரு பொண்ணு காதலிச்சா. அவ வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட தங்கச்சி. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேங்கிற விவரத்தை அவளும் சொல்லல, நானும் புரிஞ்சுக்கல. திடீர்னு ஒரு நாள் நீ பிரசவத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் என்கிட்ட அவ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் சம்மதத்தை கேட்டா. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அந்த ஏமாற்றத்துல அவ என் முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மையாவா? சத்தியமா தான் சொல்றேன். அவ உயிர் விட்டு அதே நேரத்துல பிறந்தவதான் நம்ம ஷாலினி.